கோமதி கிட்ட முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக பழனி வீட்டுக்கு வராங்க. பழனி வரத பார்த்தோன்னே வந்துட்டு, இங்க வந்துட்டு பாட்டி சொல்றாங்க, "என்னடா வீட்டு பக்கமே ஆளையே காணோன்னு, எங்க ஆத்தா கடையில வேலை கரெக்ட்டா இருக்குது. அதனால தான் அவ ஒருத்தி கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதனால தான் கூட ஒத்தாசையா இருந்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் சரிதான்டா. அதுக்காக இங்க வந்துட்டு போலாம்ல. நான் இங்க இருக்கிறேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு என்ன ஆத்தா வந்துட்டு போனா போது. அக்கா எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவ வேற எங்க இருக்க போறா? கிச்சன்ல தான்டா இருக்கா. போய் பாரு போ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிச்சனுக்கு போறாங்க. "என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வந்த மாரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அக்கா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த பேசுறதுக்கு தாக்கா வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கியா? என்னடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லக்கா அது வந்து" அப்படின்னு சொல்றாங்க. "என்னன்னு சொல்லு. அதான் சொல்ல வந்துட்டியே சொல்லுடா" அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா இந்த விஷயத்த நீ கேட்டு நீ என்ன ரியாக்ஷன் பண்ணுவீன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்டு விஷயத்த சொல்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப காந்திமதி வந்துட்டு உள்ள வராங்க. என்னம்மா வந்தா புடிச்சு ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்லணுங்கிறானாம்மா, அத மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா பழனி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல மயில் இருக்காங்கல்ல, ஏய் அவள பத்தி மட்டும் எதுவும் இங்க பேசாதடா" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா நான் விஷயத்த சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு சொல்லு, கோவப்படு, என்ன வேணா பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் அவ தான் ஏதோ சொல்ல வரான்ல, கொஞ்சம் அமைதியா இரு கோமதி. அவள பத்தி இங்க எதுவும் பேச வேண்டாம்மா. நீ கொஞ்சம் அமைதியா இரும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் அவன் ஏதோ விஷயத்த சொல்ல வந்திருக்கான்ல, என்னன்னு தான் கேளு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரி சொல்லுடா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மயில் இருக்காங்கல்ல, அவங்க கன்சீவா இருக்காங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா வளர்ற? அதான் ஏற்கனவே வந்துட்டு மாசமா இருக்கேன்னு சொல்லி இந்த வீட்ல எல்லாத்தையும் வந்து கேவலப்படுத்துனது, அசிங்கப்படுத்தி, பொய் பேசி, நாடகம் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்லயும் போய் வந்துட்டு நம்மனால தான் வந்து வயித்துல இருந்த குழந்தையெல்லாம் வந்து கலஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது பத்தாதுன்னு இப்ப நீ என்னடா வந்து புதுசா ஒரு கதை அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. கதையெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இந்த சோனியாக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் தலைவலியா இருக்கு, காய்ச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அப்பதான் மயில வச்சு அங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கா. மயில் வந்துட்டு செக்கப் வந்திருப்பாங்க போல இருக்கு. கூடவே மீனாவும் வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே இதுக்கு தான் வேணை கோயிலுக்கு வர சொன்னாளா? இந்த விஷயத்த பேசுறதுக்கு தான் அப்படிங்கிற மாரி யோசிக்கவும் செய்றாங்க. என்னடி ஒண்ணுமே பேசாம யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டிம்மா கேட்குறாங்க. இல்லம்மா 2 நாளைக்கு முன்னாடி மீனா என்னைய கோயிலுக்கு வர சொன்னா. அப்ப இந்த மயிலும் தான் வந்திருந்தா. ஏதோ முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாளுக. என்னன்னு போனதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் பேச முடியல. அதுக்குள்ள மயிலோடைய அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கும் மயிலோடைய அம்மாவுக்கும் பெரிய பிரச்சனை ஆயி போச்சு. நாங்க 2 கிளம்பி வந்துட்டோம். என்ன நடந்ததுன்னு தெரியலையே. இதுக்கு தான் சொல்லி வர சொல்லியிருந்திருப்பாளோ அப்படின்னு சொல்றாங்க. அக்கா இருக்கறக்கு வாய்ப்பு இருக்குதுக்கா அப்படிங்கிற மாரி பழனி சொல்றாங்க. சரி மேற்கொண்டு சொல்லுடா. உண்மைய எப்புட்றா நம்புறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சோனியா அங்க போனப்ப தான் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. டாக்டரும் பேசியிருக்காங்க. டாக்டர் பேசுனதே வந்துட்டு இவ கேட்டுருப்பா போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் உண்மைன்னு சொல்லிட்டே வந்துட்டு என்கிட்டயுமே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏய் இருக்க வாய்ப்பு இருக்குதுடி" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டிம்மா சொல்றாங்க. "அம்மா நீ வேறம்மா, இங்க பிரச்சனை இவ்வளோ நாளா போயிட்டு இருக்குது. நம்ம பிரச்சனை வெளியில தெரியறதுக்கு முன்னாடி வந்துட்டு சரவணனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரவணனுக்கும் மயிலுக்கும் சரியான பேச்சுவார்த்தை கூட கிடையாது. அப்படிங்கிறப்ப எப்படிம்மா குழந்தை இதெல்லாம் பொய்யா இருக்குமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்றானே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்றத நம்புற மாரி தான் இருக்கு. இருந்தாலும் என்ன இத முழுசா என்னால நம்ப முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இததான் சொல்றதுக்கு கோயிலுக்கு வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருக்க வாய்ப்பு இருக்குதுக்கா அப்படிங்கிற மாரி வந்துட்டு இங்க சொல்றாங்க. பழனியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்டா. எதுக்கும் நான் வந்துட்டு மீனாட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மீனா கூட தான் நீ கோயிலுக்கு போனேன்னு சொன்ன. அப்போ மீனா இத பத்திலாம் ஒண்ணும் சொல்லலையா உன்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. நான் மயில பத்தி இனிமேல் எதுவும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோயில்ல வச்சே சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால அவ எதுவும் பேசியிருக்க மாட்டாளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி கேட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இங்க கோமதி வந்து உடனே கால் பண்றாங்க. கால் பண்றப்போ வந்துட்டு எங்கடி இருக்க? அப்படின்னு எங்க இருப்ப? இதா ஆஃபீஸ்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். எப்படி சாயந்தரம் வீட்டுக்கு வரியா? இல்ல ஃபோன்லயே இப்ப கேட்கட்டா? அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஃபோன் பண்ணிட்டீங்கல்ல, ஃபோன்லயே கேளுங்க. அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் நான் என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் நான் கோயிலுக்கு அன்னைக்கு வர சொன்னீல்ல 4 நாளைக்கு முன்னாடி. ஆமா அதுக்கு தான் என்னைய நல்லா திட்டி விட்டீங்களே. ஏய் திட்டுனதெல்லாம் இருக்கட்டும். அந்த கோயிலுக்கு வந்தது அவள கூட்டு வந்தீல்ல, இந்த விஷயத்துக்காக தானா? அப்படின்னு சொல்றாங்க. எந்த விஷயங்க அத்த? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ மாசமா இருக்காளாடி? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாசமா இருக்கிறாளா இல்லையான்னு நான் கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க அத்த மாசமா தான் இருக்காங்க. இந்த விஷயத்த தான் அவிங்களே வந்து உங்ககிட்ட சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வர சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள தான் அவிங்க அம்மா வந்து பெரிய பிரச்சனை பண்ணி விட்டு போயிட்டாங்க. தேவையில்லாம சொல்லவும் முடியல அவிங்கனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையாவாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்த உண்மைய தாங்க அத்த சொல்றேன். நீங்க நம்புனாலும் சரி, நம்பாட்டி இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. நான் சொல்லல. டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க. போன தடவ கூட கிட்ட வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து தப்பா போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுக்கப்புறம் தப்பா போயிருச்சு. ஆனா இந்த தடவ அப்படிலாம் கிடையாது. வந்துட்டு டைரக்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் செக் பண்ணோம். டாக்டர் வந்துட்டு, உங்க உங்க மருமக தான் வந்துட்டு மாசமா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்களோ பண்ணுங்க. இதத்தான் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் அன்னைக்கு நான் கோயிலுக்கு வர சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள தான் என்னமோ நடந்துருச்சே. சரவணன்ட்ட இத பத்தி நான் ஃபர்ஸ்ட்டு பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. மாமாக்கெல்லாம் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, மாமாவுக்கு ஏற்கனவே தெரியும். மயிலக்கா வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஆனா மாமா இந்த குழந்தைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அக்கா அதனால ரொம்ப வேதனையாயிட்டாங்க. அதனால தான் இத பத்தி நம்ம வீட்ல யார்ட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த குழந்தை என்னை நம்பி பொறக்குது. நான் பார்த்துக்குவேன். நான் பார்த்து வளர்த்திக்குவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் வலுக்கட்டாயமா இவங்கள கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி சொல்ற? சரவணன் என்ன சொன்னான்?
அதான் தான் திரும்ப திரும்ப எத்தன தடவ சொல்றது. அந்த குழந்தைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. யாரா இருந்தாலும் எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த மாரி வார்த்தைய அவங்களால ஏத்துக்க முடியாதுல்லங்க அத்த. மாமா எதுக்காக அப்படி பேசினாருன்னு தெரியல. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசணும்னு நெனச்சு பேசுன மாரி தெரியல. ஏதோ கோவத்துல அப்போதைக்கு ஏதாவது சொல்லி பேசணும், சமாளிக்கணும். ஏதாவது கோவத்துல கோவமான வார்த்தை ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொன்ன மாரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்டி இவ்வளோ நடந்திருக்குது எதுவுமே என்கிட்ட சொல்லல. அதெல்லாம் வச்சு சொல்லலான்னு தானே அவங்கள அன்னைக்கு கூப்பிட்டேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் பிரச்சனை ஆயிருச்சு. அப்புறம் நீங்களே என்னைய வந்து இதுக்கு மேல இத பத்திலாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு திட்டி விட்டீங்க. அதான் நான் என்னன்னு சொல்றது? அதனால தான் நான் எதுவும் சொல்லலங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்டி அதுக்காக வந்துட்டு விஷயத்த சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. சரி விடுங்க. நான் அதான் இங்க ஆஃபீஸ்ல இருக்கிறதுக்கு மேல என்னால பேச முடியாதுங்க அத்த. நான் வீட்டுக்கு வந்துட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அடுத்தா வந்துட்டு எங்க பாட்டிமாட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்போ "டேய் பழனி நீ சொன்னது உண்மதான்டா. முழுக்க முழுக்க உண்மதான்டா. இது இவ்வளோதான் நடந்திருக்க மாட்டிருக்குதுடா. இவ்வளவும் ஆமான்னு சொல்றாடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா பார்த்துக்குங்க அப்பனா. அப்பனா நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா புதுசா ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா நீ அறிவுகெட்டத்தனமா பேசிட்டு இருக்கிற. மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. கோர்ட்ல கேஸு சரவணன் ஒண்ணு போட்டு வச்சிருக்கான். டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அவைங்க நம்ம வேலை ஒரு கேஸ குடுத்து வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் எப்புட்றா சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா எல்லாம் சரிப்பட்டு வரும். நீ மனசு வச்சீன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன மனசு வைக்கிறது? கூட வாழ போறவன் நானா? நானா போச்சு. இல்ல சரவணன் தானே. அவன் அதுக்கு ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை கிட்ட நான் பேசுறேன்க்கா இத பத்தி அப்படின்னு சொல்றாங்க. டேய் நீ ஏதோ பேச போய் அவன் ஏதோ கோவத்துல திட்டி விட்டுற போறான்டா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மாப்பிள்ளை தானக்கா. ஏதாவதுன்னா நான் பார்த்துக்கிறேன்க்கா. நீ அத பத்திலாம் கவலைப்படாத. சரியா? இந்த விஷயம் கன்ஃபார்மா இல்லையாங்கிறது இன்னொருக்கா எதுக்கும் நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்பட்றா போய் செக் பண்றது அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கும் மயில நீ இன்னொரு டாக்டர கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துருக்க பாட்டிமா, ஆமா இவன் சொல்றதும் கரெக்ட்டு தான். நீ ஒண்ணும் தனியா போ வேண்டாம். நான் வேணா கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டிமா சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நான் போய்க்குவேன் பிரச்சனை இல்ல. ஆனா வந்துட்டு இது உண்மையா இருந்ததுன்னா என்ன பண்றது மேற்கொண்டு அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு போய் அக்கா நீங்க கன்ஃபார்மா இல்லையாங்கிறது இன்னொரு தடவ வந்து நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஏன்னா அவிங்க விஷயத்துல நெறைய போய் பேசியிருக்காங்க. எத நம்புறது, எத நம்பக்கூடாதுன்னு இல்லக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட்டு தான்டா. நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன முடிவுல இருக்குங்கிறத நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு காலையில வந்து மீண்டும் மீனாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு அன்னைக்கு கூப்பிட்டு வர சொன்னேல்ல அதே கோயிலுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அத்த என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா இந்த தடவ வரப்போ அவங்க அம்மா கீது வந்துற போறா. புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க அத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு உடனே மயில வந்து வர சொல்றாங்க. ஏன் மீனா நான் தான் சொன்னேன்ல இனிமேல் அவங்ககிட்ட நான் பேசி என்ன ஆக போகுது சொல்லு பார்க்கலாம். அவங்க திட்ட தான் போறாங்க. இங்க பாருங்க எல்லாம் கூடி வர சமயத்துல நீங்க பாட்டுக்கு ஏதாவது முரண்டு பண்ணிட்டு இருக்காதீங்கக்கா. நான் உங்க விஷயத்துல ஓவரா வந்து தலையிடுறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஒரு தடவ மட்டும் என்னன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்க ஒண்ணும் வர வேண்டாம். எதுக்கு அத்தை வர சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு தெரியல. திட்டுறக்கெல்லாம் இருக்காது கண்டிப்பா. உங்க விஷயம் ஏதோ தெரிஞ்சிருக்குது இவங்களுக்கு மாசமா இருக்குங்கிறது. நான் சொல்லலக்கா நான் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்லலன்னா எப்படி தெரியும்? தெரிலக்கா போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே ஈவினிங் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அடுத்தா வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு மீனாவும் கிளம்பி போறாங்க. அதேபோல மயிலும் அங்க போறாங்க. மயில் போன விஷயம் மயிலோடைய அம்மாவுக்கு தெரியாது. அங்க போறதுக்கு முன்னாடி வந்துட்டு கோமதி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோமதி "ஏய் இங்க வாடி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "சொல்லுங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு மீனா போறாங்க. "ஏய் அவ உண்மையாலுமே மாசமா இருக்காளாடி?" அப்படின்னு சொல்றாங்க. "உங்களுக்கு எப்படிங்க அத தெரியும்?" "எல்லாம் தெரியும். எனக்கு பழனி தான் வந்து சொன்னான். சுகன்யா வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாளாமா. அப்ப இவ போயிருப்பா போல இருக்கு. நீயும் தான் கூட போயிருந்தியாமா செக்கப்க்கு. அப்ப வந்து பார்த்துருப்பா போல இருக்கு. விஷயத்த வந்து பழனிட்ட சொல்ல பழனி என்கிட்ட வந்து சொன்னா. சரி விடு. அதெல்லாம் எதுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. உண்மையா இல்லையாங்கிறத நான் இன்னொருக்கா செக் பண்ணணும். வேற இன்னொரு ஹாஸ்டல் கூட்டிட்டு போறேன். வரையா இல்லையான்னு வராளா இல்லையான்னு கேட்டு சொல்லுடி" அப்படின்னு சொல்றாங்க. வரேன்னு சொல்லி மயிலும் சொல்றாங்க.